வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதாரப் பேருந்து ஆற்றலே, பேரறிவே, பற்றாயிருப்பே, காலமெனும் காந்தமே, இப்பேருண்மையை மண்ணுலகில் மாந்தரெல்லாம் உள்ளுணர்வாய் உணர்ந்து உய்யட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு அவனை அறிந்தால் என்ற தலைப்பில் சிந்திப்போம். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். இறைவனை மறந்துட்டோன்னா நாம் சிறியவனா, நம்மளுடைய தன்மைகள் வேற மாதிரி இருக்கும். சரி, இறைவனை அறிந்து கொள்வதாலேயே நாம் பெரியவன் ஆயிடுறோமா? ஆனால் மகரிஷி அதுதான் சொல்கிறாங்க, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அப்போ இந்த இறைநிலையை அறிந்து கொண்டாலனாலேயே நாம் வேறு தன்மைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறோம். இதை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்ப்போம். இப்போ இறைவன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இயற்கை என்ற பேராற்றல். இந்த இறைநிலை, சுத்தவெளி, இதிலிருந்து ஒன்று ஒன்றா தன்மாற்றம் அடைஞ்சு தான் இன்னைக்கு உயிரின தோற்றத்தில் 6வது அறிவு கொண்ட மனிதன் அப்படிங்கிற நிலையில் நாம் இருக்கோம். இப்போ அவனை அறிந்து கொள்ளுதல், இப்போ அவனை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய மனசு கம்ப்ளீட்டாக இப்போ இருக்கிற தன்மையில் இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற தன்மையை வச்சுக்கிட்டு அவனை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ நாம் பக்குவம் அடையணும். அவனை உணரக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய அந்த மனம், இது கொஞ்சம் தூய்மையாகவும் நல்ல தன்மையோடும் இருக்கும்போது தான் இந்த சயின்ஸு ஒர்க் ஆகும். அவனை அறிதல், நம்முடைய மனசுக்கு அவனை அறியக்கூடிய தகுதி உயர்வு என்பது கிடைக்கும்போது நாம் அவனை அறிந்து கொள்வோம். இப்போ அவனை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக காந்தம்னா என்னன்னு புரிஞ்சிடும், இறைத்துகள் அது என்னன்னு புரிஞ்சிடும், விண்துகள் அது எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சிடும், உயிர் நமக்கு உள்ளும் புறமும் எப்படி இயங்குகிறது எல்லாம் நமக்கு புரிஞ்சிடும். இப்போ கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் நம்முடைய மனதின் மூலமாக தான் நாம் என்ன பண்ணி ஆகணும், புரிந்து கொண்டாக வேண்டும். அப்போ மகரிஷி சொல்கிற மாதிரி நம்முடைய மனசு துண்டுபடாமல் இயங்கும். இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய மனசு அங்கங்கே உடஞ்சி இயங்கு, துண்டுபற்று. இந்த மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மனசுக்கு விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் அப்படி வளைஞ்சு கொடுக்கும். நம்ம டெம்பராக இருந்தால் தான் என்ன ஆகும், உடஞ்சிருக்கும். ஆனால் வளையும் தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா உடையாது இல்லை. இப்போ இந்த மனம் டெம்பராக இருக்காது, வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்கும். இப்போ ஆற்றுல இந்த நாணல் இருக்கு இல்லையா, நாணல் எவ்வளோதான் வெள்ளம் வந்தாலும் அது இடத்துல அது அப்படியே இருக்கும், அப்படி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. இப்போ நாம் இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த தன்மையில் நம்மளுடைய மனசு மோல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த தன்மையோடு நம்முடைய மனம் இயங்கும்போது நம்முடைய மனசுக்கு இந்த உடையும் தன்மையிலிருந்து, துண்டுபடக்கூடிய தன்மையிலிருந்து முழுமையாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அப்போ இந்த மன காந்தம்தான் எதோடு இணைஞ்சாலும் அந்த முனையிலிருந்து நாம வரைக்கும் இது எங்கேயும் இடைவெளி இல்லாமல் அந்த தகவலை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ரேடியோ ஸ்டேஷன் அதில் உள்ள அலைக்கும்
இந்த FM உடைய பண்பலையினுடைய அலைக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ரேடியோ நிலையத்திலிருந்து அனுப்பக்கூடிய அலைகளில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காந்தத்து மேலே அந்த தகவலை பேஸ்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால தான் என்ன ஆகுது, ரேடியோ ஸ்டேஷனில் அங்கங்கே வச்சோம்னா கரகரன்னு இருக்கும், அப்புறம் விட்டு விட்டு கேட்கும், அப்புறம் ஏரியில் தூக்கி விட்டு திருப்பியெல்லாம் வைக்கணும். இது கொஞ்சம் அந்த 80s 90s எல்லாம் கொஞ்சம் இது நமக்கு அனுபவம் இருக்கும். இப்போ ரேடியோவில் வர்றது விடுபடாமல் இருக்காது, கொஞ்சம் அங்கங்கே விடுபட்டு போயிடும். ஆனால் இந்த FM வந்து துண்டுபடாது. ஏன்னா FM அலையை எப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, காந்தத்துக்கு உள்ளே வச்சு அனுப்புகிறாங்க. இப்போ ரேடியோ ஸ்டேஷனில் அனுப்பக்கூடிய அலை வந்து காந்தத்துக்கு மேலே வச்சு பேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது பண்பலை FM வந்து காந்தத்துக்கு உள்ளே வச்சு அதை அனுப்புகிறாங்க. அப்படிங்கும்போது எங்கேயுமே என்ன பண்ணுறது கிடையாது, கட் ஆகிறதே இல்லை, கரகரன்னு இருக்காது, கிளியராக இருக்கும். ஸோ இதே தான் நாம் காந்தத்துக்கு உள்ளே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, அங்கே நாம் எதோட கனெக்ட் ஆகிறோமோ இங்கே நமக்கு அதோட தகவல் எல்லாம் டேட்டா ஃபுல்லாக நமக்குள்ளார பாஸ் ஆகும். இப்போ இந்த மனத்தன்மை தான் அவனை அறிந்து கொள்ளத்தக்கது. இப்போ அவனை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மனதை நாம் ஸ்டடி பண்ணி கொண்டு போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணலாம். நாளைக்கே நான் இந்த மனசை பெற வேண்டும் அப்படின்னு பேராசையும் படக்கூடாது. முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய கேரக்டரெல்லாம் மாற்றிக்கங்க. ஒரு நாள் நாம் அந்த முழுமையான தன்மையோடு இயங்குவதற்கான ஒரு விஷயத்தை அதை அவன்தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். நாம் முயற்சி மட்டும்தான் பண்ணலாம். ஆனால் இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்மளை ரெடி பண்ணுறதெல்லாம் அவன்தான். அப்போ நாம் அதுக்கான முயற்சியில் நம்மளை இணைச்சிக்கலாம். அப்படி அந்த காந்தத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல இந்த காந்தத்தை பற்றிய இந்த காந்தத்துக்கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். காந்த புரிதல்னு உனக்குள்ள நமக்கு ஏற்படும். எல்லா காந்தமும் ஒரே காந்தம் இல்லை. காந்தத்தில் பல்வேறு தன்மைகள் இருக்கு. இப்போ 92 மூலகங்கள் இருக்கு இல்லையா, த எலிமெண்ட். இந்த 92 மூலகங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய காந்த ஆற்றல் வேறு வேறு தன்மைகளில் இயங்குது. அப்போ நாம் வந்து 1லேருந்து 92 வரைக்கும் நகர்ந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணணும், 92, 91, 90, 89 அப்படின்னு இப்படி தான் நம்ம ரிவல்ஸில் போய் ஆகும். அப்போ நமக்கு ஒரு புரிதல் வேணும், இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். நமக்கு ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை பண்போடையும் அன்போடையும் வாழணும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும், கருணை இருக்கணும். அடுத்தவங்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஃபீல் பண்ணணும். நமக்கு அந்த மனமெல்லாம் அமைஞ்சாதான் இந்த காந்தத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் ஆக முடியும். நமக்கு அந்த மனசு வரலைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க படுற துன்பத்தை நாம் உனக்கெல்லாம் வேணும், என்ன ஆட்டம் ஆடின அப்படின்னு நினச்சோம்னா நாம் ஒன்றும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். ஸோ உலகத்தில் எல்லாரும் தப்பு செய்கிறவங்க தான், தப்பு செய்யாதவங்கலாம் இல்லை. ஏன் நாமளே எல்லா தப்பையும் பண்ணிட்டு தானே வந்து உட்காந்துருக்கோம். அப்போ மன்னிக்கக்கூடிய பண்பை நாம் என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும். இந்த தவறுகளினுடைய ஆவரேஜ் வேணால் ஏறி இறங்கலாம், கூட குறைச்சா இருக்கலாம். நாமளே எல்லா தப்பையும் தானே பண்ணியிருக்கோம். இப்போ மன்னிக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அவனை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவனை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இது. மன்னிப்பு, சகிப்புத்தன்மை அவனை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை, விட்டு கொடுத்தல் அவனை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை, தியாகம் அவனை அறிந்து கொள்வதற்கான தன்மை. அப்போ இந்த தன்மையை வச்சுட்டு தான் நாம் ட்ராவல் ஆகணும். நிறை மனமாக இருக்கணும், பேராசைப்படக்கூடாது. இப்போ நிறை மனங்கிறது அவனை உணர்வதற்கான தன்மை, சகிப்புத்தன்மை, தியாகம், கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு, பொறுமை, இதெல்லாம் அவனை உணர்வதற்கான தன்மைகள். இதில் எல்லாத்துலேயும் நாம் ஆவரேஜாக வளர்ந்துக்கிட்டே வரணும்.
அப்படின்னா தான் அவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை நாம் அறிந்து கொள்வதற்காக முயற்சி அப்படிங்கிறதே இதுதான், நம்மை நாம் பண்படுத்தி கொள்ளுதல். அப்புறம் அவனே எல்லாத்தையும் சொல்லுவான் நமக்கு. நான் இந்த இடத்துல இப்படியெல்லாம் இருந்தேன், இப்படியெல்லாம் இயங்கினேன், எல்லா உண்மைகளையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த விடுபடாத மனம், துண்டுபடாத மனம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மனசை வச்சுட்டு நம்ம தவம் பண்ணுறோம். பஞ்சபூத நவகிரக தவம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மண் அப்படின்னா மண்ணோட மண்ணாக மின்கிள் ஆகிடும். இந்த மண் எப்படி உற்பத்தி ஆச்சு, இந்த மண்ணினுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி என்ன, இந்த பூமியை பற்றி மகரிஷி எழுதின கவிதை. பலப்பலவாம் அண்டத்துள் ஒன்றாயுள்ள பாரண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல, நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை யூகித்தாலும் நெடுங்கடலுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருள்களை கண்டாலும் சிந்தனைக்கு சிறிதுமெட்டா ரகசியங்கள் கோடா கோடி விலகி சுழன்று மிதந்து இப்பூமி எய்யோனை சுற்றி வரும் விதந்தான் என்னே. இந்த கவிதையிலையும் மகரிஷி இந்த பூமியினுடைய சிறப்புகளை, அவ்வளவு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு, இதில் அடங்கியுள்ள இயக்கங்கள் அப்படிங்கிறத விவரிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கவி, விதவிதமாய் உலோகங்கள் ரசாயனங்கள் விறுவிறுப்பாய் பாய்ந்தோடும் நீரின் ஓட்டம், பதமடைந்த எரிபொருள் பரவி நிற்கும் பாதரசம் கந்தகம் பாஷாண வர்க்கம், நித்தம் தன்னைத்தான் சுற்றும் இயக்கமான நெடுஞ்சுழலால் கூடுகின்ற காந்த சக்தி, அதனூடே ஆங்காங்கே பெருக்கிக் கொள்ளும் அதிசயமாம் அண்டமன்றோ இந்த பூமி. சிந்தனைக்கு சிறிதுமெட்டா ரகசியங்கள் இந்த பூமியில் இருக்குது. இப்போ இந்த பூமியில் என்னவெல்லாம் இருக்குது, இது எப்படி வந்துச்சு, எப்படியெல்லாம் இது இவ்வளோ தூரம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துச்சு அப்படிங்கிற உண்மையெல்லாம் நாம் என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் அதுவே சொல்லும், இந்த பூமியே சொல்லும், நான் ஆதி காலத்தில் இப்படி தான் இருந்தேன் அப்படிங்கிற தன்னுடைய வரலாறை, ஹிஸ்ட்ரியை அது சொல்லும். இப்போ இந்த பூமியினுடைய வரலாறு, இந்த பூமி நம்மளுடைய கோள்களுக்கும், நாம் இந்த பூமிங்கிற கோளில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பூமிங்கிறது முழுக்க முழுக்க பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்தது. இப்போ மற்ற கோளெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பஞ்சபூதம் ஒன்று சேர்ந்து இயங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்கிப் ஆகிருக்கு. ஒன்று அரவணைச்சு ஒருங்கிணைந்து இயங்குதல் அப்படிங்கிற அந்த தன்மை மற்ற கோள்கள் எதுலேயுமே இல்லை. இப்போ நம்மளுடைய பக்கத்து கோள் சந்திரன் எடுத்துக்கிட்டால் அங்கே ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மி, காற்றும் இல்லை. இப்போ இந்த பஞ்சபூதத்தில் அங்கே என்னாச்சு, காற்றினுடைய தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் ஆராய்ச்சியெல்லாம் சொல்லுது, அங்கேயும் அமிலத்தன்மை தான் அதிகமாக இருக்குது. அந்த பியூர் ஆக்சிஜன் அப்படிங்கிறது அவ்வளோவா இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லுது. பஞ்சபூதங்களும் மற்ற கோள்களில் பாருங்கள் ஒன்று அழிச்சிருது, கபலீகரம் பண்ணிடுது. ஆனால் நம்மளுடைய பூமியில் இதை ஒன்று அழிக்காமல் இருக்கு இல்லையா, ஒன்று அரவணைச்சிக்கிட்டு பஞ்சபூதமும் இங்கே நல்லபடியாக இருக்கு. அதனால தான் இங்கே உயிரினம் உற்பத்தி ஆச்சு. இப்போ அந்த பக்கம் இந்த வியாழனுக்கு போனாலோ அல்லது சனிக்கு போனாலோ, இப்போ வியாழன்லாம் மேல் பரப்பு இருக்கு இல்லையா, அது வெறும் தூசி மண்டலமாக தான் இருக்குது. இப்போ வியாழனில் ஒரு கல்லை தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே போயிடும், மேலே நிற்காது. ஏன்னா அது வெறும் தூசி மண்டலம். அது அவ்வளோ மேலே போனால் ஒரு பஞ்சு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஞ்சு உருண்டை தான் வியாழன். அதே மாதிரி சனி. இப்போ இந்த கோள்கள் எல்லாம் பாருங்கள் ஒன்று ஸ்ட்ராங்காக இல்லை, ஈர்ப்பு விசை இல்லை. ஆனால் நம்மளுடைய பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்குது, நல்ல முறையில் இருக்குது, பஞ்சபூதமும் இருக்குது, நல்ல முறையில் இருக்குது. அதனால் இங்கே உயிரினம்ங்கிறது உற்பத்தி ஆச்சு. இப்போ நாம்
மண்ணோட தவம் பண்ணும்போது இந்த தகவல் எல்லாம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், புரிஞ்சுக்க முடியும். மண்ணின் உற்பத்தி ரகசியங்களை உணர்ந்து கொள்வோம். இதைத்தான் சொல்றாங்க மகரிஷி. இது எப்படி உருவாச்சு? முன்னாடி உள்ள காலகட்டங்களில் இந்த பூமியெல்லாம் இப்படி ஒரே மாதிரி சீராலாம் இந்த நம்முடைய சூரிய குடும்பங்கிறது இல்லை. நிறைய எரிக்கற்கள் நிறைய மோதுதல்கள்லாம் நடந்திருக்கு. இது எப்போ? இங்கே உயிரினமே உற்பத்தி ஆகாதப்ப. அப்படி பல பிரபஞ்சத்தில் இருந்த எரிக்கற்கள்லாம் வந்து இந்த பூமியில் விழுந்து விழுந்து அதுக்கப்புறம் இந்த பூமி நடுமையத்தில் வெப்பமண்டலம் உருவாகி அப்புறம் இந்த பூமியில் இருந்த ஆற்றல் நமக்கு லேயர் உருவாகியிருக்கு. நம்ம காற்று மண்டலம், வெப்பமண்டலம் இதெல்லாம் உருவாகி அப்புறம் இங்கேருந்து ஆவியாக மேலே போய் தண்ணி மறுபடியும் மேகமாகி மழையாக பேஞ்சு வெறும் எரிமலைகள் இதெல்லாத்தையும் அணைச்சி இப்போ ஒரு நிலப்பரப்பாக உருவாகும். இப்போ மலைகள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னா உள்ளே இருந்து பொத்துக்கிட்டு வெளியே வந்தது தான். அதுதான் மேலே மலைகளாக மாறிச்சு. இப்போ இன்றைக்கி இருக்கிறப்ப கூட பாருங்கள், நம்மளுடைய இமயமலை என்ன பண்ணுது? வளர்ந்துக்கிட்டே போகுதுங்கிறாங்க இல்லையா? ஏன்னா இப்போ இந்திய நிலப்பரப்பினுடைய தட்டு அந்த பக்கம் உள்ள தட்டோட மோதி வளருது. ஆனால் இயற்கையிலேயே வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் வெளியே வந்துச்சுன்னா மேலே இருக்கிற பரப்பு இன்னும் ஹைட்டாக தானே செய்யும். யதார்த்தமான சயின்ஸ் இப்படியெல்லாம் நடந்து அப்புறம் இங்கே இருக்கிற நீர்க்கோளம் ஆவியாக மாறி மேலே போய் மழையாக பேஞ்சு இப்போ நம்ம பூமி வந்து ஆரம்ப காலத்தில் அமில மழையாக தான் பொழிஞ்சுது. அமிலமலை, ரசாயன மலைகள், மலை துளிகள் இதெல்லாம் மாறிச்சு. பியூர் மலையாக மாறுறதுக்கு, சுத்தமான தண்ணியாக மாறுறதுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆச்சு. ஏதோ நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு இது ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படிலாம் இல்லை. எத்தனையோ கோடி கோடி ஆண்டுகள் இதெல்லாம் மலையில் நனைஞ்சு இந்த அமிலமெல்லாம் மாறி அமிலத்தன்மை மாறி ஒரு பியூர் ஆக்சிஜன் உருவாகி அப்புறம் நம்மளுடைய நீர் மூலக்கோளம் தூய்மையானதுக்கு அப்புறம் உயிரினம்னு ஒன்று வந்துச்சு, தாவரம். இப்போ நம்ம கோள்கள் இருக்கு இல்லையா? இப்போ தாவரம் வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ நம்மளுடைய கோள்கள் சூரியனுக்கும் நமக்கும் நேரடியாக எலும்போடு தொடர்புடையது. சந்திரனும் நம்மளுடைய இரத்தத்தோடு தொடர்புடையது. செவ்வாய் நம்மளுடைய மஜ்ஜையோடு தொடர்புடையது. புதன் நம்மளுடைய தோலோடு தொடர்புடையது. வியாழன் நம்முடைய மூளை செல்களோடு தொடர்புடையது. சனி நம்மளுடைய நரம்புகளோடு தொடர்புடையது. இதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கும்? யதார்த்தமான ஒரு சயின்ஸ் இல்லாமல் இது நடந்திருக்காது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த சூரியன்லேருந்து ஒரு துண்டு வந்து நம்ம பூமியோடு சேர்ந்துச்சு. அதே மாதிரி வியாழன்லேருந்து வெடித்த ஒரு துண்டு, ஒரு மலைன்னு வச்சுக்கோங்க. மலை தான், நம்ம அதை கல்லுன்னு பேசுகிறோம், மலை தான். எல்லாம் வெடித்து ஒன்று பூமியோடு வந்து சேர்ந்துது. இப்போ புதன்லேருந்து ஒன்று, சனியிலேருந்து ஒன்று, சந்திரன்லேருந்து ஒன்று அப்படின்னு இந்த 7 கோள்கள்லேருந்து துண்டுகள், மலைகள் இந்த பூமியில் விழுந்திருக்கு. அப்படி விழுந்து இங்கே நடந்த ப்ராசஸ் அது உயிரினமாக உருவாகி அது அந்த துண்டுகளில் இந்த காந்த விசை இப்போ கோள்கள் எல்லாத்தோடையும் தொடர்புடையதாக இருக்கு. இப்படித்தான் இந்த உண்மை நடந்திருக்க முடியும். அப்படி இல்லைன்னா சூரியனுக்கும் எப்படி நேரடியாக தொடர்பு வரும்? எலும்புக்கும் வியாழனுக்கும் நம்முடைய மூளை செல்களுக்கும் எப்படி நேரடியாக தொடர்பு வரும்? இதுதான். இப்போ காந்தத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணோம்னா இந்த உண்மைகளையெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மேஜிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, யதார்த்தமான உண்மை. இப்படி தான் இந்த பூமி தன்னை தகவமைத்து கொண்டது. அப்படி தன்னைத்தானே தகவமைத்து கொண்ட இந்த பூமிக்கு நடந்த எல்லா நிகழ்ச்சியும், இப்போ எல்லா கோள்கள், இந்த 7 கோள்கள் இருக்கிற துண்டுகள் எல்லாம் இந்த பூமியில் ஒன்றா சேர்ந்து இந்த பூமியில் உற்பத்தி ஆகிற எல்லா உயிரினங்களுக்கும் அதையே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதுதான் தகவமைப்பு கோட்பாடு.
இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இந்த பூமியில் நடந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நாம் இந்த பூமியில் உருவாவதற்காக. ஆனால் இது யதார்த்தமாக தான் நடந்துச்சு. ஆனால் உள்ளே இருக்கிற பிளான் இதுதான். வெளியிலேருந்து பார்க்கும்போது கேஷுவலாக நடந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பேரறிவு, பூரண பொருள் இந்த பிளானை வச்சுட்டு தான் அப்படியே நகர்த்திட்டு வந்திருக்கு. இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். இப்போ நாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த டைனோசர்லாம் இருந்திருக்கு இல்லையா? கொடூர விலங்குகள். இப்போ இந்த கொடூர விலங்குகள்லாம் நாம் உருவாக போகிறோன்னு முடிவானதுக்கப்புறம் இறைவன் என்ன பண்ணிட்டான்? டோட்டலாக அழிச்சிட்டான். இப்போ யோசனை பண்ணி பாருங்களேன். நாம் உருவாகிற தயாராகிட்டோன்னு நமக்கு எதிராக உள்ள எல்லாத்தையும் இறைவன் இந்த பூமியில் அழிச்சிட்டான். இப்போ அது அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாம் இந்த பூமியில் வந்திருக்க முடியுமா அல்லது வாழ முடியுமா? அது ஒரு மாமிச பச்சினி. இப்போ டைனோசருங்கிறது ஒரு மாமிச பச்சினி. அது இருக்கிற ஹைட்டுக்கும் படமெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஜுராசிக் பார்க். இப்படி ஒரு சூழ்நிலையில் மனித இனம் வந்திருக்க முடியுமான்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸு நம்ம ஏதாவது பண்ணி கூட தப்பிச்சிடலாம். ஆனால் ஆதி காலத்தில் வெறும் காடு, வெறும் குகைகள் அப்படின்றப்ப இந்த டைனோசர்லாம் என்ன பண்ணியிருக்கும்? ஈஸியாக நம்மளை அழிச்சிருக்கும். அப்போ நமக்கு நாம் உருவாக போகிறோன்னு தெரிஞ்சோன்னு நமக்கு எதிராக உள்ள எல்லா விஷயத்தையும் இயற்கை என்ற பேராற்றல் இறைவன் மாற்றி அமைத்து விட்டான். அப்போ நாம் உருவாகிறது அவனுடைய பிளானில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஏன்னா இந்த டிரான்ஸ்லேஷனுங்கிறது அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். இது ஒரு சைக்கிளிங். உயிரின தன்மாற்றங்கிறது ஒரு சைக்கிளிங். நாம் நம்ம வழியாக தான் இறைநிலையோடு போய் சேரணும். அப்படிங்கிறப்ப இந்த விஷயமெல்லாம் இந்த பூமியில் நடந்திருக்கு. அப்போ பாருங்கள், இப்போ மண்ணு மேலே தவம் பண்ணும்போது இந்த விஷயமெல்லாம் நமக்கு நம்மளுடைய வரலாறு தான் இது. இந்த பூமி எப்படி இருந்தது, எப்படி இயங்குச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நீர் மேலே தவம் பண்ணும்போது நீர் எப்படி உற்பத்தி ஆச்சு, நீர்களுடைய மூலக்கூறு எப்படி அமைஞ்சிச்சு, நெருப்பு, காற்று, விண், இந்த பிரபஞ்சம், இதெல்லாத்தையும் பற்றிய உண்மைகளை, உற்பத்தி ரகசியங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இதுதான் அந்த காந்தத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மனதுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இப்போ இந்த அனுபவமெல்லாம் நாம் பெறும்போது தான் நாம் இந்த கற்பனையிலேருந்து வெளியே வருவோம். அந்த கற்பனை, தேவையில்லாத கற்பனையெல்லாம் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட? அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் அதுக்காக இதை சேர்த்து வைக்கிறேன், நான் இதுக்காக இதை சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் நாம் கொஞ்சம் நம்மளை விடுவிச்சுக்கணும். நாம் ஒரு தூய்மையான வாழ்க்கையை உண்மையாக வாழும்போது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அருள் பேராற்றல் ஆட்டோமேட்டிக்காக தயாராகிடும். இப்போ நேற்று கூட நாம் அதை பற்றி தான் சொல்லியிருந்தோம். நம்மளை நாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காந்த களம் ஆறாக இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க அருள் தன்மையோடு மாறும். ஆனால் இது ஒரே நாள்லலாம் மாறிடாது, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நாளைக்கே மாறிடும் அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நம்மளுடைய மனமாற்றத்திற்கு ஏற்ப பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் நமக்கு புரியும். இப்போ அதோடு கூடிய நம்மளுடைய மகரிஷி சொல்கிறாங்க இல்லையா, தவத்துக்கு முன்னாடி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்போ இந்த தெய்வீக ஆற்றல்னா என்ன? தெய்வீக ஆற்றல் நிரம்பினேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு ஆற்றல் நிரம்புது இல்லையா? அந்த ஆற்றலை ஃபீல் பண்ணுறதுக்கு என்னைக்காவது முயற்சி பண்ணியிருக்கோமா? கண்டிப்பாக ஒரு சயின்ஸ் அங்கே நடக்குது, ஒரு மாற்றம்னு ஒன்று நடக்கும். தெய்வீக ஆற்றல் நம்மை சுற்றி அமையுது அப்படிங்கிறத மகரிஷி சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ அதற்கான நிகழ்ச்சி அங்கே நடக்காமல் சொல்ல மாட்டாங்க இல்லையா? இப்போ நாம் அதை யோசிச்சிருக்கோன்னு இல்லை. ஆனால் இதையும் சரி, இதுக்கு அப்புறம் சொல்கிறதும் சரி,
அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்வோம். உணர்வோம் தான் சொல்கிறாங்க. நாம் இதை ஏதோ ஒரு தாங்கிய மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்க. தவத்துக்கு முன்னாடி இதை சொல்லணும், சொல்லிட்டு உக்காந்து தவம் பண்ணணும். அது அப்படி இல்லை, அதை ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு அறிமுகமாகும். இது அவனை அறியக்கூடிய மனதிற்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்படும். அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கான மனசை நாம் தயார் பண்ணணும். முயற்சி பண்ணி பாருங்க, முடியும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படின்னா, இப்படியே நம்மளுடைய வலது பக்கமாக ஒரு ஆற்றல் அப்படியே சுற்றிட்டு போய் நம்முடைய முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரத்துக்கு போயிடும். அது அப்படியே இயங்கிறத ஃபீல் பண்ண முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த மனசை நுணுக்கமான நிலையில் வச்சுக்கிட்டு நாம் இதுக்கெல்லாம் தயாரானோன்னா முடியும். அதே மாதிரி அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்வோன்னா நம்மளுடைய தலை உச்சியிலேருந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இறங்கும். உயிருக்குள்ளே அலையலையாக பாய். அது அலையலையான்னு தான் சொல்லிட்டாங்களே மகரிஷி. கொஞ்சம் அதை அப்படி பண்ணலாம், உணர்றதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையா? இதுதான் நம்ம ஏதோ இந்த சடங்கு சம்பிரதாயத்தில் ஊறி போயிருக்கோங்கிறது இங்கே அப்படியே வெளியே வருதுவாங்க. இங்கேயும் அதையே அப்படியே சொல்லிட்டு உக்காந்திக்கிறோம். கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பரவாயில்ல, போன காலம் போகட்டும், முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய இப்போ நம்மளுடைய கதைக்கு வரும். நாம் எப்படி உருவானோம் அப்படின்னா, அம்மாவுடைய கருவிலேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நாம் முதல்ல உருவானது எதாக இருக்குன்னா, இந்த நடு மையத்துக்குள்ளே அம்மாவோட கருமுட்டையும் அப்பாவோட உயிரணுவும் ஒன்று சேர்ந்து முதல்ல உருவானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூளை, பீனியல் கிளாண்ட், இறை மையம்தான் முதல்ல உருவாச்சு. அப்போ அங்கேருந்து அப்படியே வளர்ந்தோம், பிட்யூட்டரி கிளாண்ட். ஏன்னா மற்ற நாளமில்லா சுரப்பிகளையெல்லாம் உருவாக்கக்கூடிய மையம் முதல்ல வரணும். மாஸ்டர் கிளாண்டு தானே, சயின்ஸுக்கு கரெக்டாக பொருந்து சொல்ல. இப்போ இறை மையம் பீனியல் கிளாண்டு வந்துருச்சு. அப்புறம் வளர்ந்துக்கிட்டு பிட்யூட்டரி கிளாண்டு, அதுக்கப்புறம் விசுப்தி, அதுக்கப்புறம் அப்படியே அநாகதம், அப்படியே மணிப்பூரகம், அப்படியே சுவாதிஷ்டானம், அப்படியே மூலாதாரம். இப்போ இங்கேருந்து வளர்ந்து போய் நின்ன இடம்தான் மூலாதாரம். இது மண்மையம், அதுக்கடுத்தது நீர் மையம், அதுக்கடுத்தது நெருப்பு மையம், அதுக்கப்புறம் காற்று மையம், அதுக்கப்புறம் விண்மையம், அதுக்கப்புறம் காந்த மையம், அதுக்கப்புறம் இறை மையம். இப்போ இப்படி தான் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. இப்போ நாம் இந்த சயின்ஸை ஒட்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தன்மையை உணர்ந்தோம் அப்படின்னா இது நமக்கு ஈஸியாக புரியும். 14 வயசு பூர்த்தியாகாத வரைக்கும் மேலே இருந்த உயிர் கீழே போகாது. இப்போ நம்ம பிறந்தப்போ எங்கே இருந்துச்சு உயிர்? இங்கே தான் இருந்தது, மூளையில் தான் இருந்துச்சு. அது 14 வயசு ஆனதுக்கப்புறம் கீழே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு மேலேயே வைக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் குண்டலினி யோகம். இப்போ இதில் நம்மளுடைய ஆற்றல் வளர்ந்து போய் நின்ன இடம். இப்போ இதெல்லாத்தையும் நாம் கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே நடக்கக்கூடிய விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நிறைய விஷயம் இருக்கு, புரிஞ்சுக்கலாம். புரியாமல் ஒன்றும் இல்லை. இப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் தற்சோதனை பண்ணுங்க. ஆனால் நமக்கு அந்த மனசை ரெடி பண்ணிட்டு இந்த தற்சோதனைக்குள்ளே போனால் தான் போக முடியும். சும்மா சாதாரணமாக இருக்கிற தன்மையில் அப்படியே இருந்து இதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். பட் இது அதுக்கான விளக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதனால தான் முதல்ல மனப்பக்குவம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்மளுடைய மனசு அமைதியாகும். நம்மளுடைய மனசு நிதானமாக ஆகாத வரைக்கும் சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ட்ரெயின் வேகமாக போயிட்டுருக்குன்னு வைங்களேன். இந்த ட்ரெயின் வேகமாக போகுது. இப்போ ட்ரெயினுக்குள்ளே நாம் இருக்கோம். இப்போ ட்ரெயினில் இருந்து நம்ம ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தோம் அப்படின்னா இந்த மரம், செடி, கொடி,
டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக போகும். இப்போ நம்ம எதிர்த்தாப்புல இங்கே உள்ளுக்குள்ளேருந்து வெளியே பார்க்கும்போது அது என்ன மரம்னு தெரியாது, அதில் பூ இருக்குது என்ன பூவுன்னு தெரியாது, என்ன கலருன்னு தெரியாது. இப்போ அதே ட்ரெயின் ஸ்லோவாகுது. நம்ம நடந்துக்கிட்டே ட்ரெயினை விட்டு வெளியே இறங்கிடலாம், நடந்துக்கிட்டே ட்ரெயினுக்குள்ளே மறுபடியும் ஏறிடலாம். அந்த ஸ்பீடுக்கு தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் இதே ட்ரெயினுக்குள்ளேருந்து வெளியே பார்த்தா அது என்ன மரம், அதில் இலையினுடைய டிசைன் எப்படி இருக்குது, அதில் என்ன கலரில் பூ பூத்துருக்கு, அதில் என்ன காய் இருக்குங்கிறத பார்க்க முடியுமா, முடியாதா? இதுதான் மனசு அமைதிக்கு வராமல், ஆல்பாவுக்கு போகாமல் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு நிகழ்ச்சியையுமே புரிந்து கொள்ள முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு ஆஸ்ட்ரல் பாடி, பிசிக்கல் பாடி, கான்சியஸ் பாடின்னு 3 இருக்கு இல்லையா? இந்த 3 நம்மகிட்ட தான் இருக்குது. இந்த 3ஐயும் பயன்படுத்தி தான் இந்த வாழ்க்கைங்கிறது நடக்குது. இப்போ இது நம்ம தனித்தனியாக இதற்கான சயின்ஸுன்னு ஒன்று இருக்கும் இல்லை? ஆஸ்ட்ரல் பாடியோட சயின்ஸு, பிசிக்கல் பாடியோட சயின்ஸு, கான்சியஸ் பாடியோட சயின்ஸுன்னு அதனுடைய இயக்க சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இது எல்லாத்தையும் நாம் பாதுகாத்து நல்ல முறையில் வச்சிருந்தா தான் இது நமக்கு பயன்படும். ஞானத்திற்கு, நாம் வாழ்கிறதுக்கு ரெண்டும் ஒன்று தான். ஞானமும் வாழ்வும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ இதனுடைய அந்த சயின்ஸ் எல்லாம் நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் இருக்கோம் அப்படின்னா இதை பயன்படுத்தக்கூடிய முறையும் மாறி. உடலை பற்றிய ஞானம் நமக்கு இல்லை என்றால் உடலை பயன்படுத்துவதில் நாம் வேறு மாதிரி தான் இருப்போம். உயிரை பற்றிய அந்த ஞானம் நமக்கு சரியாக இல்லை அப்படிங்கும்போது உயிரை பயன்படுத்துவதிலும் நமக்கு வேறு மாதிரி தான் இருப்போம். மனதை பற்றிய ஞானம் நமக்கு இல்லை என்றால் இந்த மனதை பயன்படுத்துவதில் வேறு விதமாக இருப்போம். காந்தத்தை பற்றிய ஞானம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய காந்தத்தை பயன்படுத்தக்கூடிய முறையும் வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ பருவுடல், நுண்ணுடல், உயிருடல், இதெல்லாம் நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஞானத்தை வளர்த்துக்கணும். ஞானம்ங்கிறது அதை அறிந்து கொண்ட தெளிவு தான். உள்ளதை உள்ளவாறு உணர்தலே ஞானம், உள்ளதை உள்ளவாறு உணர்தலே ஞானம். வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது. பெருசாலாம் கற்பனை பண்ணிக்காது. நாம் இங்கே உட்காந்து தியானம் பண்ணி அமெரிக்காவில் நம்மளுடைய ட்ரம்ப்பு எதுக்கு டேரிஃப் போட்டுட்ருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை ஞானம். அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை ஞானம். நமக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், நமக்குள்ளே நடக்கக்கூடிய சயின்ஸு, இதை நாம் புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அப்போ ஒரு விஷயத்தை நாம் தப்பாக அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பின்னாடியே தான் போவோம். ஏன்னா யதார்த்தம் இது. நாம் எப்படி எதை புரிந்து வைத்திருக்கிறோமோ அப்படித்தான் வாழ்வோம். அப்போ புரிஞ்சுக்கிறது சரியாக புரிஞ்சுக்கணும். நம்முடைய புரிதல் சரியாக இருக்கணும். இயற்கைக்கு பொருத்தமாக இருக்கணும். இயற்கைக்கு முரண்பாடாக நாம் எந்த ஒரு புரிதலையும் வச்சுக்கக்கூடாது. இயற்கை யதார்த்தமான உண்மைகளோடு இயங்கி அது தன்னுடைய இயக்கத்தை அமைத்து கொண்டுள்ளது. யதார்த்தமே இயற்கை என்ற பேராற்றல், யதார்த்தமே இறைவனாவான். யதார்த்தந்தான் இயற்கையினுடைய தன்மை. கேஷுவலாக இருப்பான் அவன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது கேஷுவலாக எல்லா விஷயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போ அந்த தன்மையோடு நாம் இருந்தால் தான் அவனை புரிஞ்சுக்க முடியும். இதுதான் அவனை அறிந்தால் நீ பெரியோன். இந்த மனசு தான் அவனை அறியக்கூடிய மனம். அந்த மனசுக்கு இறைநிலையுடைய தன்மையெல்லாம் அதனுடைய மனதினுடைய தன்மையாக மாறிடும். அதையே அவன் யதார்த்தமாகவே வச்சிருக்கான் பார். இப்போ இத்தகைய சிறப்புமிக்க மனதையும் உயிரையும் உடலையும் பெற்ற நாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. இதையெல்லாம் முறைப்படுத்தி கொள்வதற்காக மகரிஷி நமக்கு பயிற்சி முறைகளை அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை, மௌனம் எல்லாத்தையும் நல்லபடியாக பயன்படுத்திட்டோம்னா
அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை மறந்துட்டோன்னா நாம சின்னவன் தான். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.